என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவருடைய நிலைமை மிக சீரியஸ். தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய லெவல்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. உடல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. தயவுசெய்து தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே நன்றி, இன்னும் ஜெபிக்கிறோங்க. நான் உயிரோடு இங்கே நிற்கிறேன், அது உங்கள் ஜெபத்தினால். நான் தனியாக இல்லை. நீங்கள் எனக்கு பின்னால் நின்றீர்கள். நீங்கள் ஜெபித்தீர்கள், நீங்கள் வந்தீர்கள். நன்றி சொல்ல வேண்டியது தேவனுக்கே. சபை தனது பொறுப்பை நினைத்துக் கொண்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சுவிசேஷம் முதலில், மற்றவை பிறகு. அனைவரும் கடவுளுக்கு நன்றி கூறுங்க. உணவு நல்ல சுவை. மிஷனரி அவர்களே நல்லா சாப்பிடுங்க. நாளை முழு சபையும் வாருங்கள், இன்னும் சில விஷயம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஜெபத்தாலும் செயலாலும் ஒரு வெற்றியை கண்டீர்கள். இப்பொழுது அடுத்த கட்டம் செல்லணும். இந்த மிஷனரியை உங்க சபையில ஏத்துக்கொண்டு அவரோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும். இது நம்மால் முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்ல. பாஸ்டர் தான் முடிவு செய்யணும். அவர் அனுமதி இல்லாம நாங்க இதுல இறங்க முடியாது. இந்த சபையின் நன்மைக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் தான் இந்த சபையில முடிவெடுக்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும். சுவிசேஷம் முன்னிலையில தான் இருக்கணும். ஐயா, அன்னைக்கு நீங்க கான்செப்டை விட சுவிசேஷம் தான் முக்கியம் சொன்னீங்க. அன்னைக்கே முடிவெடுத்துட்டேன். இனிமேல் 1 இல்ல 2 மிஷனரி 5 சுவிசேஷகர்களை கொண்டு ஊழியம் செய்ய போறோம். ஆனா கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. நான் சபையில பக்தி விருத்தி, அதாவது பிரசங்கம், ஜெபம், ஜனங்களை நடத்துறது இப்படி பிஸியா இருப்பேன். எப்படி சுவிசேஷகர்களோட ஊழியம் செய்ய முடியும்? இதுதான் பல சபைகள் செய்யும் தவறு. எல்லாவற்றிலும் பாஸ்டர் முழுவதும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. சபையில் உள்ளவர்களை எழுப்புங்கள், குழுக்களை பயன்படுத்துங்கள். 1 வருடத்திற்கு ஓர் தலைவரை நியமியுங்கள். சிலர் சுவிசேஷத்தை ஒருபோதும் கேளாதவர்களிடம் செல்ல விரும்புவார்கள். சிலர் தங்கள் அருகில் உள்ள பகுதிகளில் தங்கள் சொந்த மக்களிடம் சுவிசேஷம் செய்ய விரும்புவார்கள், அவர்களை ஒரு குழுவாகவும். சிலர் சிறுவர் மத்தியில், சிலர் வாலிபர் மத்தியில், சிலர் மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை சந்திக்க விரும்புவார்கள். இப்படி சுவிசேஷ குழுக்களை அமையுங்கள். அப்போ இவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு இதை செய்யணுமா? விசுவாசிகள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல மிஷனரி அமைப்புகள் இருக்கின்றன. உங்கள் அருகில் உள்ள கிராமங்களில் சுவிசேஷ ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் பின்னாக நின்று ஊழியம் செய்யுங்கள். இது நல்ல ஆலோசனை. ஆம், ஒவ்வொரு சபையும் இப்படி செய்தால் சுவிசேஷம் மிகவும் எளிதாக பரவும். இயேசுவின் கட்டளையும் பிதாவின் சித்தமும் நம்மால் செய்ய முடியும். சரி, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த எல்லா ஊழியங்களுக்கும் பணம் எப்படி வரும்? இதை நடத்த நிதி தேவைதானே? இந்த பதிலை நீங்கள் எளிதாக ஏற்க மாட்டீர்கள். 1 கொரிந்தியர் 9 படி பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு தசமபாகம் கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் இல்லை. எனவே ஐவகை ஊழியர்களுக்கும் தசமபாகம் பங்கிடப்பட வேண்டும். சரி, அப்போ சபையின் தேவைகளை எப்படி சந்திப்பது? தசமபாகம் ஊழியத்திற்காக, காணிக்கை சபையின் தேவைகளுக்காக. இது புரிந்தால் நல்லது. ஓ, இப்போது புரிகிறது. இது தெளிவாக உள்ளது. கவனமா இருங்க. அந்த கிழவ சொல்ற மாதிரி நீங்க போனா உங்க சபை இல்லாம போயிடும். இப்படி எல்லோரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா உங்க மரியாதையை போயிடும், வருமானம் குறையும்.